ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீயோட எஃப்எஃப் தான், டீமன் ஸ்டாலி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் பங்க்ஷனோ அப்படியே கைராவை குறுகுறுன்னு பார்த்து, எது காஃபி பொடியா, அதுக்காகவா வந்த, நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி அவளை குறுகுறுன்னு பார்க்க, மாற்றி இவா என்ன இதெல்லாம் நோண்டி நோண்டி கேட்குறா. ஐயோ பெருமாளே, இன்னைக்கு இவன்கிட்ட மாட்டி விட்டுட்டாலே இந்த தாரா அடிட்ட. கைராவோ, அது இங்கே பாருங்கோ, உங்களுக்கு கொடுக்க இஷ்டம்னா கொடுங்கோ, இல்லைன்னா விடுங்கோ, சும்மா இந்த சிஐடி வேலையெல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன். இந்த ஆற்றுல கொஞ்சம் கூட விருந்தோம்பலே இல்லை. இவாளை நம்பி காஃபி பொடி வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொன்னா பாரு, அவளை சொல்லணும் அப்படி இப்படின்ட்டு கைரா புலம்பிட்டே அங்கேருந்து அப்படியே நடைய கட்டலான்னு பார்த்தா பங்க்ஷனும், ஏய் இந்தாம்மா அப்படின்னு கூப்பிட்றான். அப்படி கைரா திரும்பி பார்க்க, என்ன இப்போ காஃபி பொடி தானே, சரி வா தரேன், அதுக்கே இவ்வளோ டைலாக் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவனும் முன்னாடி நடக்க, பாடா அடின்னு இருக்கு அவளுக்கு. சரி காஃபி பொடியை வாங்கிட்டு கிளம்பிடும். அடிக்க தாழ கடங்காரி பாரு, இவனை என்ன பாடா படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு தாராவை ஸ்க்ரீனில் பார்த்தா அவ்வளோ திட்டிக்கிட்டே அப்படியே வந்துட்டு தாராவோ. ஆனால் அதெல்லாம் எங்கள் காதில் வாங்குறா. அவள் ஃபுல் டைம் பங்க்ஷனை அப்படியே சைட் அடிக்கிற வேலையில் இறங்கிட்டா. ஸோ பங்க்ஷனோட பாலை காஃபி பொடி போட்டு இந்தாம் அப்படின்னு கொடுத்துட்டு, அப்புறம் டப்பா பத்திரமா திரும்பி வரணும், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, ஐயா அல்பம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியான கஞ்சூஸாக இருப்பார் போல் இருக்குடி, இந்த டப்பா வந்து நான் என்ன முழுங்கவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைராவோ, அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறா. அது சரி அப்படிங்கிறான். இங்கே பங்க்ஷனையே தாரா இமைக்காமல் பார்த்துட்டுக்கா. அவனை பார்த்ததும் அவன்கிட்ட தன்னோட லவ்வை சொல்ல முடியலே, அவன் கூட இருக்க முடியலே அப்படின்னு அவளை மீறி கண்ணிலேருந்து தாரியாக தண்ணி வடியுது. அப்படியே அவன் டியர்ஸை தொடச்சிட்டு இருக்க. இங்கே அப்படியே அங்கேருந்து வந்த கைராவோ சாரா கிட்ட, அப்போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போக, சரி அப்படின்ட்டு சாரா திரும்ப பங்க்ஷனோ போனவளையே வேன்னு பார்த்து நிற்கிறான். பிகாஸ் அவன் மனசில் இவ்வளோ நேரம் யாரோ ஒருத்தர் அவனுக்கு சொந்தமானவங்க அவங்க கூடையே இருந்துட்டு திடீர்னு போனால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல், அப்படியே ஹார்ட்டெல்லாம் படபடன்னு அடிச்சுக்க, ஏதோ தன்னை மீறி போகிற மாதிரி ஒரு இது. அப்படியே பேன்னு பார்த்து நின்றுட்டுருக்கான். சாராவோ நானா அப்படின்னு கூப்பிட, அப்படின்னு பார்க்குறான். என்ன நானா அப்படி பேன் நிற்கிற, என்னாச்சு அப்படின்னு பங்க்ஷன் அப்படியே வந்து சாரா பக்கத்தில் உட்காடுறான். என்ன நானா அப்படிங்கிறா. அது ஒன்றும் இல்லைடா, இவ்வளோ நேரம் ஏதோ எனக்கு சொந்தமானது என் கூடவே இருந்துட்டு திடீர்னு என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலு. யாரை சொல்கிற நீ, அந்த கைராவையா? அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் அப்படி ஃபீல் ஆச்சு. அந்த பொண்ணு போனதும் எனக்கு என்னமோ திடீர்னு ஹார்ட்டெல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சுக்குது, அப்படியே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஃபீல் ஆகுது, என்னான்னு தெரிலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன நானா கைரா மேலே உனக்கு ஃபீலிங்கா அப்படின்ட்டு சாரா கேட்க, ஏய் நீ எப்படி அதே மாதிரி தான் எனக்கு அவளை பார்த்தா ஒரு சிஸ்டர் ஃபீலிங் தான், மற்றபடி தப்பாலாம் கிடையாது. ஆனால் சொல்ல தெரியல, ஏதோ சம்திங் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதுதான் என்னான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவனும் என்னவா இருக்கும் அப்படிங்கிற யோசனையில் இருக்கான். சரி நானா விடு, உனக்கு தான் எதுவும் தோணலைங்கிறல, அப்புறம் ஏன் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற, ஃபீல் பண்ணாத, ஏதாவது சும்மா அப்படி இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது அப்படி இப்படின்னு சாரா கொஞ்சம் டைவர்ட் பண்ண, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பங்க்ஷன் இருக்க. சரி நானா அந்த ஹீரா மேட்ரு என்னாச்சு, எது அதில் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இல்லை நானா அவங்க விஷயத்தில் என்ன ஐடியா பண்ணியிருக்க, என்ன பண்ணலான் இருக்க, இதில் நான் பண்ண என்ன இருக்குது, என்ன நானா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன், லவ்வு மேரேஜு. ஏய் இங்கே பாரு, அவன் மேலே எனக்கு லவ்லாம் கிடையாது, அவளுக்கு அவள் புருஷன் மேலே ரொம்ப லவ். அவங்க 2 பேரும் இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் நடுவில் போய் நான் புல்டோசர் வச்சு இடிக்கலாம்னு நினைக்கல. என்னண்ணா இப்படி சொல்லிட்டேன். ஆமாம் பாப்பா, எனக்கே இப்போ தான் புரியுது, நான் அவன் மேலே லவ்வாக இருந்திருந்தா என்னால் எப்படி ஈஸியாக அவளை வேணாம் அப்படின்னு விட்டு கொடுக்க முடிஞ்சிருக்கும், இல்லை அவள் புருஷனோட சேர்த்து வைக்க நானே டபுள்யுமே வேலையெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கும். நானா அப்படின்னு சாரா பார்க்க, ஆமாம் பாப்போ, எனக்கு அவன் மேலே இருந்தது லவ்னு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அது லவ் இல்லை, ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன். அதனால தான் அவள் இல்லாட்டி பரவாயில்ல, ஈஸியாக நான் அவளை வந்துட்டு மறந்துட்டு என்னோடய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், டேக் இட் ஈஸின்னு. ஸோ தங்க மேலே நம்மளை ரொம்ப டீப்பாக இருந்தோம்னா அப்படி தான் இருக்க முடியாது. ஸோ இதுலேருந்தே தெரில, எனக்கு அவன் மேலே லவ் இல்லை, பட் அவள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். எனக்கு முக்கியமான 3 பேர்த்தில் அவ்வளோ ஒருத்தி. எது முக்கியமான 3 பேரா அப்படின்னு சாரா பார்க்க, ஆமாம் பாப்போ, என் லைஃப்பில் 3 பெண்கள் முக்கியமானவங்க. 3 பேரா அப்படின்னு சாரா பார்க்க, ஏய் பாப்பா, உன்னை அம்மா, அதுக்கப்புறம் நீ, இப்போ இந்த ஹீராப்பில் ஒருத்த சொன்னேன்,
ஓ, என்னண்ணா பொசுக்கு அந்த 3 பேர்னு சொல்லிட்ட? பின்ன 30 பேருக்கு சொல்ல முடியும். இல்லைண்ணா, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி அப்படின்னு பங்க்ஷன் அப்படியே உதட்டு பிதிக்கிட்டு நோ ஐடியா அப்படிங்கிறான். என்னண்ணா? ஆமாம், எனக்கு பொண்டாட்டியா வரவ ஃபஸ்ட்டு என் மனசில் அந்த அளவுக்கு இடம் பிடிக்கணுமே. பார்ப்போம், என் மனசில் இடம் பிடிச்சா அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அசால்ட்டாக சொல்ல, இங்கே தாராவோ அவனையே நினச்சி உருகிட்டுருக்கா. அவள் இப்படி தன்னையே நினச்சி உருகிறது தெரிஞ்சா இந்த பைபிள் அந்த லிஸ்ட்டில் எங்கே வைப்பான்? இல்லை நீங்களாக இருந்தால் தாராவுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சொல்லிடுங்க கமெண்டில். ஐயோ செல்லக்குட்டி, நானா? எனக்கு தெரியும் உன் மனசில் இடம் பிடிக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமா, அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும் என் அண்ணி. கண்டிப்பாக எனக்கு அண்ணியாக வர போகிறாங்க, சூப்பர் டூப்பராக தான் இருப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, சரி அதெல்லாம் விடு, இப்போ நீ போய் கிளம்பு, நானும் போய் சமைக்கணும் அப்படின்ட்டு பங்க்ஷன் அப்படியே வெக்கப்பட்டுட்டேன் கிச்சனுக்குள்ளே பார்க்க. ஐயோ நானா வெக்கம்லாம் படுற? இவன் என்னடா பொம்பளை மாதிரி வெக்கப்படுறான் ஆடிட்டு சாரா பேச்சுவாக்கில் சாடா கிட்ட பேசிட்டு திரும்ப சாடாவும் ஆல்ரெடி அவன் மேலே காலில் இருக்க அப்படியே சாராவை அப்படின்னு முறைச்சி பார்த்துட்டு திரும்பிக்காத. இவனுக்கு என்ன வச்சு அடிக்கிற மாதிரி சாரா பார்த்துருக்கா. இங்கே கைராவோ ஃபோனோட வெளியே வந்தவளோ அப்படியே பாடா அடிங்கிருக்கு. அவளுக்கு ஒரு போருக்கு போயிட்டு வந்த ஃபீலு. அப்பா நோக்கு இப்போ சந்தோஷமாடி அப்படி தானே அப்படின்னு கேட்குறா. எனக்கு அவளை பார்த்ததும் இப்போ அவளை நேரில் பார்க்கணுன்னு இருக்கு. போச்சுடா ஏண்டி, ஒரு தடவை பார்த்தா போதுன்றன்னு சரின்னு நானும் ரிஸ்க் எடுத்து ஃபோன் எடுத்துகிட்டு அவள் ஆற்றுக்கெல்லாம் வந்து காமிச்சாச்சு. இவ்வளோ நாளை அவளை பார்த்தில்ல, அப்புறம் என்னடி மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிற, அதுவும் நேரில் பார்க்கணுங்கிற? ஆமாடி, எனக்கு இங்கே இருக்கவே முடியல. நான் வேணா நைட்டே ட்ரெயின் பிடிச்சி மறுபடியும் ஆற்றுக்கு வந்துடட்டுமா? வேறு வேணையே வேணாடி, உன் தோப்பனாரை பற்றி தெரிஞ்சுமா அப்படி பண்ணுற? இங்கே பாருடி, நீ மட்டும் ஆற்றுக்கு திரும்பி வந்து உக்காந்துட்டுருக்க தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் பெரியப்பா. உனக்கு 10 பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏண்டியோ மனசு இப்படி அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிறது, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடி. சும்மா லூசு மாதிரி வளர்ந்துட்டு இருக்காத. அவளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நானும் கொண்டு வந்து காமிச்சிட்டேன். இதுக்கப்புறமா அடம்பிடிக்காமல் நோக்கு வேலை இருக்கும், அதை போய் பாருடி. கைரா, நீ அசால்ட்டாக சொல்லிட்ட. என்னோடய நிலைமையிலேருந்து பார்த்தா தாண்டி நோக்கு புரியும் நான் எவ்வளோ தவிச்சிட்ருக்கேன்னு. ரணமாக இருக்குடி அவரோட நினப்பெல்லாம், மனசை கொலையாக கொண்டுருக்கு. ஒவ்வொரு நேரமும் பிராணன் போயின்ட்டுருக்குடி. அவளை நினச்சி தாண்டி உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு அவர் பார்த்ததுமே சரி, அவரை பார்த்துட்டா ஒரு தடவை பார்த்துட்டா என் மனசு அமைதி ஆயிரும்னு நினச்சா, ஆனால் அவரை பார்த்த நொடியிலேருந்து இன்னும் அவரை நேரில் பார்க்கணுன்னு அங்கலாய்ப்பாக இருக்குடி. என்னால் இங்கே இருக்கவே முடியலடி. ஒரு நிமிஷமாக அவரோட நினப்பு எனக்கு ரணமாக கொலையாக கொண்டுருக்குடி. என்னால் முடியலடி. என் மனசு உங்களுக்கு புரியலையா அப்படி இப்படின்ட்டு தாரா புலம்ப. இங்கே கைராக்கோ ஐயோ மறுபடியும் முதல்லேருந்தா அப்படின்ட்டு இருக்குது. ஏண்டி எல்லாம் புரிஞ்சு தான் பேசுறியா? வீட்டில் அத்தனை பிரச்சனை, அவர் மட்டும் நீ லவ் பண்ணுறதுலாம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். நம்ம ஆற்றுல என்ன நடக்கணும் நமக்கு தெரியும். அம்பிட்டு தெரிஞ்சிருந்தோம் இப்படி அவகிட்ட காதலையும் சொல்ல மாட்டேங்கிற. நீ எதுக்கும் தைரியமாகவும் இல்லை, அப்புறம் ஏண்டி? எனக்கு தெரியலடி, என்னால் சொல்ல முடியல. அவள் மேலே எனக்கு இருக்க ஆசையை விவரிக்க முடியாதுடி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அவள் மேலே உண்டான நீ சொண்டியது அப்போலேருந்து அவளை நினச்சி மெழுகாக உருகின்றிருக்கேன். அவள் எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசை இருக்குது. அதையும் தாண்டி நம்ம குடும்பம் அவள் எல்லாம் நினச்சி பயமாகவும் இருக்குடி. ஐயோ நேக்கு முடியலடி, நேக்கு பிராணன் போகிறது. உன் கூட நான் இருந்துட்டு படாத பாடு பட்டுருக்கேன். ஏண்டியே இப்படி கிராத்திக்கு நேக்கு பிராணன் எடுத்துகிட்ருக்க. சரி இப்போ என்ன நோக்கு? இங்கே வந்து அவளை பார்க்கணும், ஆனால் உடனேலாம் முடியாது. இப்போ தானே போயிருக்க, காலேஜ் இருக்குல்ல, போய் காலேஜில் படிக்கிற வேலையை பாரு. சும்மா அவளை நினச்சிட்டே உட்காந்துன்னு இருக்காத. நான் ஏதாவது அதுக்குள்ளே தொப்பனாராண்ட பேசி பெரியப்பா கிட்டே பேச சொல்கிறேன். அவளும் பேசினதுக்கப்புறம் உன்னை ஏதாவது ஒரு சாக்கு வச்சு இங்கே வர வைக்கிறேன். அப்போ வந்து அவளை நேரில் பாரு. பார்த்ததோடு இல்லாமல் அவகிட்ட மனசில் இருக்கிறத கொட்டிடு. அப்போ தான் உனக்கும் நிம்மதி, நேக்கும் நிம்மதி. ஐயோ அப்பா, இந்த காதலிக்கிறவா கூட மட்டும் இருக்கவே கூடாதுப்பா. முடியலடா அப்பா. சரி சீக்கிரமே அவளை பார்க்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் நீ மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிடு. இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருந்து நீ போட்டு பிராணன் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்ட. கைராவோ சரிப்போ காலேஜ் போக டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா. எங்கள் தாராவுக்கோ ஏதோ ஃபங்க்ஷனை இப்போ பார்க்கவாது முடிஞ்சதே அப்படிங்கிற ஒரு நிம்மதி. அவளும் காலேஜ் கிளம்புறா. மனசெல்லாம் என்ன தான் அடுத்த வாரத்தில் அவரை மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் அடுத்த வாரத்துக்கு இன்னும் 7 நாள் இருக்குது.
அது எத்தனை மணி நேரம், எவ்வளோ நேரம் ஆகும், அதெல்லாம் நினைக்க ரணமாக இருக்குது. அதுலேயும் லவ்வாக சொல்ல போகிறோம், எப்படியாவது சொல்லிடணும். ஆனால் சொல்கிற நேரம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கணுமே இப்படின்னு பல வகையான கலவையான ஒரு இதில் தான் தாரா கிளம்பி போகிறா. இங்கே அப்படியே கட் பண்ணா நம்ம சாரா ஃபெலிக்ஸோட அந்த பர்ஃப்யூம் கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. ஸோ அங்கே தான் வந்துட்டு இப்போ வந்து இந்த பேக்கிங்கில் வந்துட்டு அதில் என்னென்ன கலந்துருக்கோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் என்ன போடுறோங்கிறத நம்ம வந்துட்டு இது பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பட் இவளோட நினப்பு போகிறா அங்கேயே இல்லை, அப்படியே ஃபெலிக்ஸை பார்க்கணும், அதான் அவள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவளால் அவன் இல்லாமல் இருக்கவே முடியாது. அவளுக்கும் புரிஞ்சிடுது, இல்லை ஃபெலிக்ஸ் இல்லாத ஒரு லைஃப் என்னால் முடியாது. ஐயோ இந்த பையன் என் மனசுக்குள்ளேருந்து ஆட்டி படைக்கிறான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எப்படியும் நானாவோட மனசை மாற்றிடுவான். கண்டிப்பாக எனக்கு தான் ஃபெலிக்ஸ், அவனுக்கு நான் தான், இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன இவனை காணோம், நம்ம தான் இவனை நினச்சிட்ருக்கோம், எனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அப்படி இப்படின்னு ஃபேக்ட்ரியில் வந்து அந்த பேக்கிங் செக்ஷன் அங்கே தான் நின்றுட்டு மைண்டு ஃபுல்லாக அவன் பக்கம் ஓட விட்டுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இங்கே அப்படியே வந்துட்டு அந்த சொல்லி கொடுத்துட்ருக்கிறவரோ அவர் பாட்டுக்காக சொல்லிட்டு இருக்கா. சரக்கு மண்டையிலலாம் எதுவுமே ஏறல, அவள் மைண்டு ஃபுல்லாக தான் ஃபெலிக்ஸ் பக்கமே இருக்கேன். இதுக்கு மேலே தாங்க முடியாது, இங்கே நின்று எதுவும் மண்டையில் ஏற போகிறதும் இல்லை, அதுக்கு பேசாமல் அவனை போய் பார்த்துட்டே வந்துடலாம். ஐயோ பையோ படுத்துறடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அங்கெல்லாம் நின்றுட்டுருக்கா. இவன் மட்டும் அப்படியே கடைன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கா. சொல்லி கொடுத்துட்டு இருந்துடும். ஏய் இந்தாம்மா பொண்ணு எங்கே போகிற நில்லு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கா கத்த. எனக்கு நீங்கள் சொல்கிறது எதுவும் கேட்கல அப்படின்ட்டு அவ்வளோ ஓட. எதை கேட்கலையா, இப்போ இது மட்டும் கேட்குதா பதில் சொல்கிறேன்னா, ஐயோ ஆமாம்ல எனக்கு இதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிட்டுருக்கா ஃபெலிக்ஸை பார்க்கறதுக்காக. ஸோ அங்கே நின்றுட்டு இருந்தவங்களாம் அவள் பண்ணுற கூத்தை பார்த்து அப்படியே கேட்க வைக்கன்னு சிரிக்கா. சைலன்ஸ் அப்படின்னு அவர் கத்திட்டு மறுபடியும் அவர் பாட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அங்கே ஓட ஆரம்பித்த சாராவோ வந்து நின்னது என்னமோ ஃபெலிக்ஸோட ரூம் வாசலில் தான். ஹை பையா உள்ளே தான் இருக்கானா, இப்போ ஏன்னு பார்க்க வரல அப்படின்னு அவளுக்கோ தோண டக்குன்னு கதவை திறக்க அவனும் ஏய் பிஸியாக இருக்கா வெளில போ அப்படிங்கிறான். நிமிந்து கூட பார்க்கல, அவ்வளோ டென்ஷனாகவும் சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பையா என்னடா வெளியே போகணும்னு சொல்கிற அப்படின்னு உதட்ட பிதிக்கிட்டு அவள் அப்படியே நிற்க. பட் அவன் கண்டுக்கவே இல்லை. உனக்கு சொன்னால் புரியாதா, நான் வேலையாக இருக்கேன் வெளில போடி அப்படிங்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னும் போலையா கெட் அவுட் அப்படின்னு கத்துறான். அவளுக்கோ என்ன பையா நேற்று நான் அப்படி பண்ணேன்னா இப்போ நீ பழி வாங்குறியா அப்படின்னு கேட்குறா. எனக்கு வேலை இருக்குது, உன்கிட்ட அப்படி நசன்னு பேசுறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை, ஸோ வெளில போ அப்படின்னா அப்பயும் வெளியே போனால் அவளை துரத்திக்கிட்டே தான் இருக்கான். யாராவோ போட பையன் உன்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக ஓடி வந்த தெரியுமா, ஆனால் நீ என் மனசை உடைச்சிட்ட, ஐ ஹேட் யூ பையா அப்படின்னு சொல்ல. அப்போ கூட வந்துட்டு எந்த பதிலும் இல்லை. அவன் பாட்டுக்கா அவனோட லேப்டாப்லேயே மூழ்கி இருக்க. பெரிய இவன் ரொம்ப பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு முழுங்கிக்கிட்டே அப்படியே அவள் திரும்பி வெளியே வர பார்க்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். அவன் சொன்னதும் பையா அப்படின்ட்டு ஆசையாக திரும்புகிறா. பட் அவனும் அவளை பார்க்க கூட இல்லை. எப்போவும் பல கம்ப்யூட்டரில் அப்படியே மூஞ்சி வச்சுட்டே கீழே வந்துட்டு அவனோட ட்ராயர் திறந்து ஒரு பாக்ஸ் எடுத்து மேலே வைக்கிறான். அவன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அது அன்றைக்கி தெரியாமலோ அவனோட ஃபோன் என்னால் உடஞ்சிருச்சு, அதுக்கு தான் காம்பன்சேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு பலா ஃபோன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். பட் சாராவோ அவ்வளோதானோ இதுக்கா கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, அது நான் ஆல்ரெடி எனக்கு ஃபோன் வேறு வாங்கி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஃபோன் எடுத்து மறுபடியும் உள்ளே வச்சிடுறான். பட் அவளை நிமிந்து கூட பார்க்கல. தாராவுக்கும் இங்கே செம கடுப்பாக்குது. இவன் என்ன நினச்சிட்ருக்கான், ஃபோனை உடைச்சிட்டேன்னா ஃபோன் வாங்கி தர, என் மனசை உடைச்சிட்டியே அதுக்கு என்ன பண்ணுவியான் அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஓ மனசா, அது எந்த கடையில் விற்கும் சொல்லு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அவன் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கும் அவ்வளோதான், எதாவது எடுத்து அப்படியே மண்டியில் போட்டான்னா, பையா என்னடா திமிரா ரொம்ப ஓவராக பண்ணுற, நானும் போனால் போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓரப்படுற, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, இங்கே பாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு, அதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து போவேன், அது வரைக்கும் இங்கேருந்து நகர போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அங்கே அவனுக்கு முன்னாடி உள்ள சேரை எடுத்து போட்டு அவ்வளோ சட்டமாக உட்காந்து அவனை முறைக்க. அவனோ அப்படியே நெத்தியை தேய்ச்சிட்டு, இங்கே பாரு சாரா, எனக்கும் செட் ஆகாது, இதை செட் ஆகும்னு தோணலை, ஆல்ரெடி டென்ஷனாக இருக்க, நீ வேறு கடுப்பேத்தாமல் இங்கே வந்து கிளம்பு. என்ன அப்படின்னு பார்க்குறா. புரியலை, எனக்கும் செட் ஆகாது, ஸோ சாரி, நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம், பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவளோ அட்டிங்க மவனே வேணான்ட்டு போனவளை பிடிச்சி வச்சு நீ தான் வேணும் அப்படி இப்படின்னு அப்படி ஏக்க போக்க டைலாக்லாம் அடிச்சுட்டு இப்போ என்னடா ஈஸியும் வேணான்னு சொல்கிற அப்படின்னு அவளுக்கு தாய்க்க முடியல. ஏலியன் மண்டையா மலக்கரங்கு மாடு எருமை மாடு என்னடா நினச்சிட்ருக்கா, நீ இஷ்டத்துக்கு மாற்றி பேசுவேன், நல்லதையும் கேட்டுட்டு அமைதியாக போகணுமா, இங்கே பாரு என்னடா உனக்கு பிரச்சனை, நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்த, இன்னைக்கு என்ன ஆச்சு சொன்ன, திரும்பவும்
வேதாளம் முருங்கமலை ஏறிச்சா? எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி எதையாவது உளறிட்டே இருக்க. நல்லா தானே இருந்த, திடீர்னு அந்நியனா மாறிடுற, மாற்றி மாற்றி பேசுகிற. என்னால் முடியாது. பிரேக் கப்லாம் சொல்லாத. நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், அப்படி இப்படின்ட்டு சாரா பாட்டுக்கு பேச. இங்கே பாரு, இனிமேல் மாற்றி மாற்றிலாம் பேச மாட்டேன். ஒரு இதுதான் கடைசி. நான் சொன்னது, பிரேக்கப் பண்ணிக்கலாம், நமக்குள்ள எதுவும் இல்லை, நீ வெளியே போ அப்படின்னு மறுபடியும் சொல்கிறான். இல்லடா, அவனை வெளியே போங்கிற. அப்படிலாம் போக முடியாது. நீ வரணும், நீ போகணுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? பொம்மை மாதிரி இருக்கிறேன்னா? நீ ஆட்டி வச்ச பொம்மையாக இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ வரணும். உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா நான் லவ் பண்ணணும். உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, பிரேக்கப் பண்ணுன்னா நான் பிரேக்கப் பண்ணிக்கணும். நானும் மனுஷிடா, எனக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குது. எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, அதில் ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏன் இப்படி என்னை படுத்தி எடுக்கிற? திடீர்னு வந்து என்னை லவ் பண்ண அப்படின்னு சொல்கிற, திடீர்னு வந்து மாட்டேன்னு சொல்கிற. இப்படி நீ மாற்றி மாற்றி பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ வச்ச பொம்மை மாதிரி ஆடணுமா? ஏன்டா இப்படி என்னை படுத்துற? நான் வேணான்னு விலைக்கு போனப்போ நீ தான் வேணும்னு. இப்போது நான் உனக்கு வேணாமா? நீ இப்படி சொல்லிட்டா நான் உடனே போயிடணுமா? இங்கே பாரு, என்ன நினச்சிட்ருக்க? சாதாரண பொண்ணு கிடையாதுண்ணா, சாரா. என்னாலாம் அப்படி ஈஸியாக ஒன்று விட்டுட்டு போக முடியாது. இங்கே பாரு, நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன் மேலே உயிரை வச்சுருக்கேன். நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்த கிளாஸில் கூட கொஞ்ச நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நீ இல்லாமல் ஓடி வந்துட்டேன். ஏன்டா அப்படி என்னை படுத்துற? உனக்கு என்னடா பிரச்சனை? சொல்லு பையா, சேர்ந்து 2 பேரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டீல் பண்ணலாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் பிரச்சனையை நானா கேட்டேன், நான் பேசுகிறேன். நீ எதுவும் சொல்ல வேணாம், நானே பேசி அவள் சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு, புரியுதா? நம்ம எந்த பிரச்சனையும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். இப்படி சொல்லாத பையா, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சாரா பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. ஃபிலிக்ஸோ, இங்கே பிரச்சனை உன் அண்ணன் இல்லடி. இப்போ என்ன அப்படின்னு பார்க்க, என் தங்கச்சி. என்னடா பையா சொல்கிற? ஆமாடி அப்படின்ட்டு இப்போது அவனும் பங்க்ஷனும் பேசினது, அவன் கல்யாணத்துக்கு போட்ட ஆர்டர் எல்லாத்தையும் சொல்ல, நான் சும்மா போச்சு அப்படின்னு சாரா அப்படியே உட்காந்துடுறா, தலையில் கை வச்சுட்டு. அப்படியே ஃபிலிக்ஸ் அவளை பார்க்க, என்னடா பையா இப்படி ஒரு பிரச்சனையை மாட்டி வச்சுருக்க? நம்ம சிக்கல் இடியாப்ப சிக்கலாகிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணலான் இருக்க? நான் தான் சொன்னனே எதுவும் பண்ண முடியாதுன்னு. சரி, நீ பேசினா தானே பிரச்சனை. நீ பேசினா தானே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், அவங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சாரா பேச. இங்கே பாருடி, இந்த மாதிரி அவகிட்ட போய் பேசுகிறேன், புரிய வைக்கிறேன்னு ஏதாவது பண்ண உன்னை தொலைச்சிடும், பார்த்துக்கோ. எதை? ஆமாம், நீ எதுவும் பேச வேணாம். இங்கே பாரு, நான் என் தங்கச்சியை பார்த்துக்காம தெருவில் விட்டவன். அவளா நான் இருக்கும் போதே அனாதையாக விட்டுருக்கேன். நான் பண்ணது பெரிய பாவண்டி. இப்போ எனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக அவகிட்ட போய் நிற்கக்கூடாது. அது சுயநலம், அதை விட பெரிய பாவம். நான் பண்ணதுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியாது. காலம் கடந்துருச்சு, அதுக்கு வேறு வழி இல்லை. எனக்கு நான் பண்ண துரோகத்துக்கான தண்டனையாக இதை நான் எடுத்துக்கிறேன். அவளுக்கு நான் பண்ண பாவத்துக்கு இதான் எனக்கு தண்டனை. உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ரணவேதனை தான். மனசெல்லாம் வலிக்குது. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனாலும் நீ வேணாங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம பிரிஞ்சிருக்கலாம், அந்த வழி தான் எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. மயிறு அப்படின்னு சாரா அப்படியே கடுப்பாயிரா. எதே அப்படின்னு நான் பார்க்க, பின்னா மண்ணாங்கட்டியோட பேசிகிட்ருக்க. ஏண்டா, உனக்கு தண்டனை கொடுத்துக்கிறது ஒரு லாஜிக், எனக்கு எதுக்குடா தண்டனை கொடுக்குற? நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு பார்க்குறா. இதுவும் கரெக்டாக தானே இருக்குது. ஸோ சாரா கடுப்பாக, இங்கே ஃபிலிக்ஸோ என்ன தாண்டி பண்ண சொல்கிற? எனக்கு அவகிட்ட போய் எதுவும் கேட்கணும் வேண்டாம், அவளே என்னை புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் அவள் எப்போ புரிஞ்சு நீ பண்ணதெல்லாம் சாதா குற்றம் இல்லைடா, அவ்வளோ பெரிய பெரும் பாவம். இத்தனை வருஷம் பண்ண பாவத்தை ஒரே நாளில் சரி பண்ண முடியுமா? ஐயோ, அதுக்காக என்னால் உன்னை விடவும் முடியல. இங்கே பாரு, எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம். முன்னாடியே உன் நானாவுக்காக நீ சொன்னல பிரிஞ்சிடலான்னு. அதுக்கு தான் பழி வாங்குறியா? அப்படி இல்லடி, நீ இல்லாமல் என்னாலையும் தான் இருக்க முடியாது. ஆனால் எனக்கு இதுதான் தண்டனை, இதுதான் சரி. நீ நானும் பிரிஞ்சிடலாம். இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சாதான் எனக்கு என் தண்டனை கிடைச்ச மாதிரி நிம்மதி கிடைக்கும். அதுக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சாரா பார்க்க, ப்ளீஸ் பாப்பு அப்படி பார்க்காதடி, என்னால் முடியல. நாம் பிரிஞ்சிடலாண்டி, என்னை விட்டு போயிடுடி, போய் சந்தோஷமாயிடுடி.
நானா கண்டிப்பாக என்னை விட 100% பெட்டராக ஒருத்தனை உனக்கு பார்த்து கொடுப்பான். அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமா செருப்பால் அடிப்பேன். சாராக்கு அதிகம் மேலே அமைதியாக இருக்க முடியல. அவ்வளோதான். இவ்வளோ நாள் உன் மேலே மரியாதையில் நான் இருந்துகிட்ருந்தேன். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ. அதை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது சந்தோஷமாக இருக்கணுமாம்ல? நீ இல்லாமல் எனக்கு என்னடா சந்தோஷம் கிடக்கு? அவனுக்கு இதை கேட்டதுமே சிரிக்கிறதா அலறதான்னு தெரில. தன் மேலே இப்படி ஒருத்தி லவ் வச்சுருக்கான்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் அவளோட அவனால் சேர முடியாதுன்னு நினைக்கும் போது அவனுக்கு வருத்தமாகவும் இருக்குது. அப்படியே பார்க்குறான். இங்கே பாரு, உன் இஷ்டம் மாநாட்டுக்கெல்லாம் நீ வானா வந்துட்டு நான் லவ் பண்ணிவிட்டு நீ போகிற அளவுக்கு நான் கிடையாது. இந்த சாராவை நீ லவ் பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணிட்ட. என்னையும் லவ் பண்ண வச்சுட்ட. இதுக்கப்புறம் நான் பேக் வாங்குகிற ஆள்லாம் கிடையாது. ஒன்றை மாதிரி வேணான்னு சொல்லிட்டு என்னால் போக முடியாது. என்னடா சும்மா பிரிஞ்சிடலாம் போன்னு என்னை விரட்டிகிட்டே இருக்க. அப்படிலாம் போக மாட்டேன். இங்கே பாடுறா அப்படின்னு டேபிள் அப்படி தட்டிட்டு சாரா பார்க்க ஃபிலிக்ஸுக்கு ஒரு நிமிஷம் என்னடா இவ இப்பெல்லாம் பேசுகிறாங்க மாதிரி அப்படின்னு பார்க்குறான். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ இல்லாத லைஃபே எனக்கு கிடையாது. நீ எனக்கு கிடைப்ப. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறான். நடி அப்படின்னு பார்க்குறான். ஐடியா அப்படிங்கிறா. என்ன அப்படின்ட்டு பார்க்குறான். அதை இப்போ சொல்ல மாட்டேன், ஈவினிங் நான் கூப்பிட்ற ஒரு இடத்துக்கு வா, அங்கே வச்சு எல்லாத்தையும் சொல்கிறேன். எதே ஏடா கூடமா ஏதாவது பண்ண ஒன்று அவ்வளோதான் கொன்றும் பார்த்துக்கோ. அடிச்சுப்பாடா ஆளை மூஞ்சும். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த சாராவை நம்பினோர் கைவிடப்படார். நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன். அது கரெக்டாக தான் இருக்கும். என்னை நம்ப பையா, சொல்லும் போது கரெக்டாக வந்து சேரு. நான் என் விஷயத்த சொதப்பாமல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கு மேலே அவன் நிற்கவே இல்லை. குடுக்குடுன்னு ஓட போகிற அவளே ஃபிலிக்ஸு. ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு பார்த்துட்டு சிரிப்பு வருது அவனுக்கு. உண்மையிலே இவ பாப்பா தான். விலை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போகிறானோ. ஐயோ சாயந்தரம் வாங்குறாளே, என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்ருக்கா. கட் பண்ணா இங்கே நீங்கள் அப்படியே பங்க்ஷன் பண்ணி சார் அப்படின்னு வந்து நிற்கிற ரசகுல்லா அப்படின்னு பங்க்ஷன் அப்படியே அவன் வந்துட்டு மைக்ரோஸ்கோப்பில் எதுவும் பார்த்துக்கிட்டே அவங்கள்ட்ட அப்படியே வாய்ஸ் மட்டும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களா சார் இது பர்ச்சேஸ் மேனேஜர் அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஒரு பில்லை கட்ட. அப்போ போய் கொடு அப்படிங்கிறான். ஐயோ அது இல்லை சார், இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட. என்ன ரசகுல்லா உன்னோட சொல்லையாக போச்சு, ஃபார்வேர்ட் பண்ண சொன்னால் பண்ணாமல் என்ன இருக்குது இதில், பில்லு தானே அப்படிங்கிறான். ஆனால் நல்லா பாருங்கள் இன்வாய்ஸ் வந்தது. ஆமாம் இன்வாய்ஸ், இதில் என்ன இருக்குது, மிளகா வாங்கினதுக்கான இன்வாய்ஸ். இதை போய் கொடுத்து ஃபார்வேர்ட் பண்ணாமல் இங்கே நின்றுட்டு ஏன் கேட்டுட்ருக்க. ஐயோ நல்லா பாருங்கள், 1 கிலோ மிளகாவோட விலை 500 ரூபான்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன சார், இது உண்மையிலே 500 ரூபா கிடையாது, 1 கிலோ 450 ரூபா தான். கிலோவுக்கு 20 ரூபானா நம்ம வாங்குறது டன் கணக்கா, 10 டன்னுக்கு எவ்வளோ ஆச்சு நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்கள் சார். இப்படியே அவங்க மாதத்துக்கு வருஷத்துக்குன்னு 20 லட்சத்துக்கு மேலே இங்கே பணம் மோசடி ஆகிட்டுருக்கு. ஓட்டுங்கப்பா அப்படின்னு இருக்க பங்க்ஷனுக்கு 20 ரூபா அப்படின்னு சாதாரணமாக நினைக்காம அதை எப்படிலாம் கால்குலேட் பண்ணி எவ்வளோ மோசடி நடக்குதுங்கிற வரைக்கும் அந்த பொண்ணு ஆராய்ச்சி பண்ணியிருக்காளே. பக்காவாக இருக்குது. பார்க்குறதுக்கு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்க ரசகுல்லா. படிக்கலை, அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சா பரவாயில்ல, மேக்ஸ்லாம் உனக்கு நல்லா வரும் போலையே, படிக்க வச்சுருந்தா நல்லா படிச்சிருப்பா போல், பைபிளை வீணாக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் அவனுக்கு வருத்தம் இருந்தாலும் இப்போ இது என்ன பண்ணலாங்கிற அப்படின்னா, என்ன சார் இப்படி ஒரு மோசடி நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும் போது என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க, இதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். இதை யார் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். யார் பர்ச்சேஸ் பண்ணவங்களாக இருக்கலாம், இல்லை அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், நம்ம பக்கம் அவங்க பக்கம்னு யார் பக்கம் வேணாலும் இந்த தப்பு நடந்திருக்கலாம். தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா ஒன்றும் புரியல, அதான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன் இது அப்படி நான் பார்க்குறான். ஆமாம் தெரியுதுல்ல, இங்கே இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு, இதை இப்போவே வாங்க போய் நம்ம அக்கௌண்டன்ட் கிட்ட விசாரிக்கலாம் அப்படிங்கிறீங்க. எதை நான் விசாரிக்கணுமா? இங்கே பாரு ரசகுல்லா, இங்கே என்னோடய வேலை இந்த சாம்பிள்ஸை செக் பண்ணுறது தான், அப்புறம் எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் போடுறதுங்கிறது சொல்கிறது. நான் டெக்னீஷியன் தான், இங்கே என்னோடய வேலை அதோடு முடிஞ்சு. இதெல்லாம் பார்க்குற வேலை எந்த இல்லை. என்ன சார் நீங்களே இப்படி சொன்னால்? ஆமாம் என்னோடய வேலை ஏதோ அதை தானே நான் பார்ப்பேன், மற்ற வேலையை பார்க்குறேன்னு எனக்கு வந்து அவசியம் இல்லையே. இது புருஷனோட கம்பெனி, அதாவது உங்களோடது ஓனரம்மா, நீங்கள் தான் இதெல்லாம் தட்டி கேட்கணும். ஏதோ நானா
பின்ன நானா? நீ தானே இங்கே ஓனர், அப்போ நீ தான் தட்டி கேட்கணும். ஒன்று நீ தட்டிக்கல. இல்லை, என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. சரி, ஓகே, உனக்கு பயமாக இருந்தா அப்போ இதை அப்படியே கொண்டு போய் இப்போ என்னெல்லாம் என்கிட்ட சொன்னியோ அதை அப்படியே உன் புருஷன்கிட்ட சொல்லு. எதை? இது அதுக்கு மேலே பெரிய ரிஸ்க்கு டாஸ்கால் இருக்குது. அடி நான் முறைச்சி பார்க்க, அவர்கிட்ட போய் நான் எப்படி? நீ தானம்மா அவர் பொண்டாட்டி, அவர் ஓனர், நீங்கள் ஓனர் அம்மா, 2 பேர் இருந்தால் உங்கள் கம்பெனியில் தில்லுமுள்ளு இந்த மாதிரி தகடு தத்துவம் நடந்தால் விசாரிக்கணும். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லாமல் இருந்தா அதை நீங்கள் பண்ணுற மோசடி இல்லையா அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. யோசிக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு பாங்கிச்சணும். இங்கே பாரு ரசகுல்லா, என்னோடய வேலை இந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை பார்க்குறது மட்டும்தான். இந்த மோசடி ஃபோர்ஜரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஐடியும் இல்லை, நான் அதுக்காக இங்கே வரவும் இல்லை, அது என்னோட வேலையும் இல்லை. ஸோ ஏன் வேலையை நான் பார்க்குறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் உன்னோட வேலையை நீ பாரு. அது மட்டும் இல்லை, உனக்கு அப்படி உன் புருஷன் கம்பெனி மேலே சக்கரை இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நீயே போய் சொல்லு, ஆளை விடு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேலே அங்கே பங்க்ஷன் நிற்கவே இல்லை. ஸோ அங்கே நின்னா கண்டிப்பாக அவன் தலையில் நீங்கள் கட்டிடுவீங்கன்னு தெரியும், அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து நகர. என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, இவரை நம்பி இங்கே தூக்கிட்டு ஓடி வந்தோம், இவர் காலை வாரி விட்டாரே கடவுளே. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது இதை எப்படி கண்ணை மூடிட்டு கடந்து போகிறது தப்பு தானே. ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி இதை நம்ம அவர்கிட்ட சொல்லலாட்டி இது நாமளும் சேர்ந்து பண்ணுற மோசடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட நான் எப்படி? கடவுளே, என்னை நல்லா கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறேன். சரி, இது கண்ணில் பட்டுருச்சு, இப்போ தெரியாத மாதிரியும் இருக்க முடியாது. வேறு வழி இல்லை, அவர்கிட்டே சொல்லுவோம். சிங்கமாக புலியா கடிச்சா கொதிரிட்டு போகிறாரு. கடிச்செல்லாம் கொதற மாட்டான், பிடிச்சி வச்சு லிப் கிஸ் தான் அடிப்பான் என் மைண்ட் வாய்ஸ். ஸோ அவனும் நீங்களும் வந்துட்டு அவரை போய் பார்த்து சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே அம்மா தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரிலாம் தைரியப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக போனது நம்ம உங்கள் புருஷனை பார்க்க தான். ஸோ மாரியாத்தா காளியாத்தானே இருக்கிற எல்லா தாத்தாவையும் கும்பிட்டுட்டு ஒரு வழியாக அப்படியே டோரை நாக் பண்ணி, சார் மேக்கோமீன் அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க. உங்களை பூனைக்குடி மாதிரி நீங்கள் எட்டி பார்க்கறது பார்த்தோன்னே லீக்கு சிரிப்பு வருது. அவனும் அப்படியே இவன் இங்கே இந்த பக்கம் அப்படின்ட்டு எஸ் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே உள்ள வர வாங்க மேடம் அப்படிங்கிறான். அவன் ஒரு மாதிரி குறும்பாக சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவனும் உங்களை மேலே இருக்கிற வரைக்கும் என்ன இந்த பக்கம் காற்றடிக்குது, என்ன இங்கே பார்த்தா அங்கிட்டு ஓடுறவ, இன்றைக்கி தைரியமாக என் ரூம்க்கே வந்திருக்க, என்ன விஷயம் உட்காருங்க அப்படின்லாம் சொல்ல ஒரு மாதிரியாக அப்படியே ஷை ஆகிட்டு தலையை கொஞ்சம் உட்காந்துட்ருக்க. அவனும் சொல்லு அப்படின்ட்டு இப்போ அவனோட வேலையை பார்த்துட்டு அப்படியே கேட்குறான். நீங்கள் இப்போ நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. அவனும் கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்துட்டு அவங்கக்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அவனையே கொஞ்சம் நேரம் பேன்னு பார்த்துட்ருக்க. அவனும் அப்படியே வந்த விஷயத்த சொல்லுடி, சும்மா இப்படி பார்த்து டெம்ப்ட் பண்ணாதடி, அப்புறம் நான் ஏதாவது பண்ணுவேன், என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. ஐயோ இவருக்கு வெஃபஸ்தியே இல்லை, எங்கே எதை பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க. என்னடி சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிறான். அது இதை பாருங்கள் அப்படின்னு இப்போ நீங்கள் அதை காட்டுறீங்க. என்ன இதில் அப்படிங்கிறான். இது அக்கௌண்டன்ட் கிட்டே கொடுக்க சொன்னார், ஆனால் இதில் அமௌண்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஓ அப்படின்ட்டு அவனும் அதை வாங்கி செக் பண்ணுறான். அவனுக்கு தப்பாக தெரியுது. உடனே அவன் சப்ளையருக்கு கால் பண்ணி அந்த பக்கம் பேசுகிறான். ஸோ அவனுக்கு புரிஞ்சிருச்சு எங்கே மிஸ்டேக் நடந்திருக்குன்னு. ஸோ அவனும் தப்புன்னு தெரியுதுல்ல, அப்போ போய் கேளு அப்படிங்கிறான். எதை நானா அப்படிங்கிறீங்க? பின்ன என்ன நானா? நீ தாண்டி கேட்கணும். நான் எப்படி அப்படின்ட்டு நீங்கள் திருத்தணும் மொழிக்கா. நீ தாண்டி கேட்கணும், நீ தானே இங்கே முதலாளியம்மா, அப்போ நீ தான் கேட்கணும். போ, தப்புன்னு தெரிஞ்சால் அதை தட்டி கேட்கணும், உன்னால் டீல் பண்ண முடியும், போடி பொண்டாட்டி அப்படிங்கிறான். இந்த என்னடா வம்பா போச்சு, தெரியாதனமாக உன்னை தூக்கிட்டு வந்து நானே எனக்கு ஆப்போசிட்டேன் நாங்கள் மாதிரி திருத்தணும் மொழிக்கா. என்னடி போக மாட்டியா அப்படிங்கிற பார்க்குறான். இல்லை போகிறேன். தட்ஸ் மை கார், போ அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படி என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் எழுந்து ஒரு தென்றல் புயலாகி வருதுங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பிஜிஎம் போட்டுட்டு எழுந்திரிச்சு நிற்க கரெக்டாக கதவு கிட்ட போகும்போது டக்குன்னு அவங்கள பிடிச்சி இழுக்க அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவங்கள இறுக்கி ஹக் பண்ணிவிட்டு லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண. அதே இது வேறையா அப்படின்ட்டு இருக்கு. ஏன்டா நானே இப்போ தான் தைரியத்தை வரவழைச்சிட்டு ஏதோ போய் கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே என்னடா இதுக்கு நீங்கள் முழிச்சிட்ருக்கா. அவனும் கிஸ் பண்ணவன் அப்படியே விட்டு, ஹே உனக்கு ரொம்ப அறிவிடி, என் பொண்டாட்டி புத்திசாலின்னு நிரூபிச்சிட்ட, இவ்வளோ யோசிக்கிறல்ல, சரி உன்னால் முடியும், போய் கேளு அப்படின்னு இப்போ ஃபோர்கேட்டில் அடி கிஸ் பண்ணி அப்படியே தைரியம் கொடுத்து அவனோ போன்னு சொல்ல நீங்கள் அவன் கொடுத்த கிஸ்ஸிலேயே பேன்னு அவனே பார்த்துட்டுருக்கா.
நாடி போய் நியாயம் கேள்றி, நான் இங்கே நின்றுட்டுருக்க, இப்போ போய் கேட்க போறியா இல்லையா அப்படிங்கிறான். இங்கே இன்னும் அவனையும் பார்த்துட்ருக்க. அவனுக்கு சரி போயிடுது. நாடி கொடுத்த பூஸ்ட் பத்தலையா, இன்னும் வேணுமா அப்படின்ட்டு கிட்ட நெருங்க. ஆத்தி அப்படின்ட்டு இப்போ தான் சுயநலம் வந்த மாதிரி அவன் கிட்ட வருவோம். அடப்போடா ஆளை விடுறா சாமி அப்படின்ட்டு அங்கேருந்து பின்னங்கால் பெரடியில் அடிக்க திடுன்னு நீங்கள் வெளியே ஓடுறீங்க. அவனும் சிரிச்சுட்டு உள்ள நின்றுட்டு கட் பண்ணா சாராவோ, என்ன பையா டென்ஷன் ஆகாத, இப்போ வந்துடுவாங்க. அப்படி யாரடி பார்க்க வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்க, டென்ஷன் ஆகாத, எனக்கு இன்னொரு கசாட்டா சொல்லு. ஏய் ஆல்ரெடி 3 டப்பா காலி பண்ணிட்டேன், வாங்கிதா பையா. ஷோ இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவனுக்கு சிரிப்பு தான் வருது சாராவை பார்க்கும்போது. சரி அப்படின்னு அதையும் வாங்கி கொடுத்த தின்னு தொலை அப்படிங்கிற மாதிரி. இவளை வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணி எப்படி காலம் தள்ள போகிறனோ, என் பிள்ளைங்களுக்கு இவளுக்கும் ஐஸ்கிரீம் சென்டர் நடக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்யூச்சரை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ நேரம்டி, யாரடி வரப்போறா பாரு பையா சொல்லிட்டு இருக்கும் போதே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. அப்படியே நிமிர்ந்து பார்த்த ஃபிலிக்ஸ்கோ ரத்த நாளங்கள்லாம் அப்படியே ஜிவ்வுன்னு ஏற பிபி ப்ரெஷர்லாம் வரும் போல இருக்குது. அப்படியே அவனும் முறைச்சி, சாரா என்ன இது அப்படிங்கிறவர் பார்க்க, ஹாய் மிஸ்டர் லீ அப்படிங்கிறா. மிஸ் சாரா அப்படின்னு அவனு கேட்குறான். நானே தான் அப்படிங்க. ஏய் நடி பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு இங்கே ஃபிலிக்ஸ் கொந்தளிக்கிறான். அட அமைதியாக இருப்பையா, உன் தங்கச்சிக்கிட்ட தான் பேச வேணான்னு சொன்னேன், அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச வேணான்னு சொல்லலையே, அதானா அவர்கிட்டயே நம்மளோட பிரச்சனையை சொல்லிட்டேன் அப்படின்ட்டுருக்கா. இங்கே ஃபிலிக்ஸுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே லியோ நல்லா மாட்டிருக்கடாங்கிற மாதிரி அவனை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.